ஈரோடு முஸ்தபா. அல்லாமா இக்பால் என்ன சொல்றாரு பாருங்க. இதையும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அவரு என்ன சொல்றாரு, மஹதி வருகை, ஈசா நபி வருகைலாம் வந்து அரபிகளுடைய இதே கிடையாதுன்றாரு. அது ஈரான்லேருந்து வந்தது. அரபி அல்லாருடன் வந்தது. இதுக்கும் குர்ஆனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அது நம்ம குடுத்துருக்கோம். நீங்க பொறுமையா நிறுத்தி படிச்சுக்கலாம். இந்த கவிதைய பாருங்களேன், ஒரு கவிதை எழுதியிருக்காரு. உங்கள் உள்ளம் என்னும் மினாராவின் மேல் இறைவன் மகத்துடன் இறங்குவதை பாருங்கள். இந்த ஈசா நபி மினாரா மேல இறங்குவாங்கன்னு எதிர்பார்த்திருக்காங்கல்ல, அதை இவரு சொல்றாரு குறிப்பிட்டு, மறைமுகமா. அதெல்லாம் விடுங்கப்பா. உங்கள் உள்ளம் என்னும் மினாராவின் மேல் இறைவன் மகத்துவத்துடன் இறங்குவதை பாருங்கள். மஹதி வருவார், ஈசா வருவார் என்ற எல்லா நம்பிக்கையும் தொலைத்து விடுங்கன்றார். போச்சா? இவர் மனம் கவர்ந்த ஈரோடு முஸ்தபா பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு இருக்க அல்லாமா இக்பாலே இந்த முன்னறிப்பெல்லாம் விட்டுருங்கன்றாரு. சரியா? இவர் நம்மளும் சொல்றாரு, இவங்க திசை திருப்புறாங்க. முன்னறிப்பை விட்டுருங்கன்னு உங்க ஆளே சொல்றாரு. எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்க எங்க இயக்கம் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு. அது மட்டும் இல்லை, அஹ்மதியா